ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம் இன்று தருமபுரியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த திராணியற்றது திமுக அரசு. இபிஎஸ் சாடல். மீண்டும் ஒரு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை தேவை. டிடிவி தினகரன் வலியுறுத்தல். மெரினா கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கிய 2 சிறுவர்கள் உயிருடன் மீட்பு. மெரினா மீட்பு குழுவுக்கு குவியும் பாராட்டு. குண்டாஸ் பாயும்போது காலை உடைத்துக் கொண்டவர் செல்வ பெருந்தகை. அண்ணாமலை சாடல். அண்ணாமலை வழக்கை சந்திக்க தயார். திமுகவின் RS பாரதி பதிலடி. அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய செந்தில் பாலாஜி மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைக்க கோரிய வழக்கு ஜூலை 12 உத்தரவு. மாணவிகளின் தாலியை கூட விடாத நீங்கள் இந்தியாவில் இல்லாத மாணவருக்கு நீட் தேர்வு எழுத அனுமதித்தது ஏன்? என்டிஏவுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். ஈஷாவில் அத்துமீறி நுழைந்த தாபேதிக அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண்கள் கணவரிடம் ஜீவனாம்சம் கோர முடியும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. மீண்டும் ஜல்லிக்கட்டை கையில் எடுத்த பீட்டா. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய மனு தாக்கல். தீனம் காசா பள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் 4 பள்ளிகள் அழித்தொழிப்பு. 29 பேர் பலி. ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்கள் விரைவில் விடுவிப்பு. பிரதமர் மோடியிடம் அதிபர் புடின் உறுதி. 40 ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடி அதிபருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் பிரதான கட்சியாக பாஜக உருவெடுக்கும். அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா உறுதி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.